ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா குயிக்காக ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் எடுத்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளி, நல்ல பழுத்து தக்காளியாக எடுத்துக்கலாம். இது கூட பீன்ஸ் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து பெரிய சைஸ் கேரட் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எடுத்துக்கலாம். 50 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கலாம். கடைசியாக 100 கிராம் மீன் மேக்கர் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கூடயே 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். நெய் நல்லா உருகுனதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எந்த அளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வருதோ அந்த அளவுக்கு இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்தால் போதும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கியதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது எண்ணெயில் நல்லா வதங்கி பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுலாம். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு தரது இந்த தக்காளி வெங்காயம் தாங்க. எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வெந்து மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டதுனால எவ்வளோ கலராக இருக்குது. இதுவே இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்தது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு 2 தடவை நல்லா கழுவி அந்த தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். கடைசியாக கேரட் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்ததுக்கப்புறமா மசாலா எல்லாம் எல்லா காயிலையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. காயெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் சேர்க்குறதுக்கு பதிலாக எலுமிச்சை பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் தான் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன், பச்சரிசி கிடையாது. அரிசி எல்லாம் சேர்த்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2.5 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம் தக்காளி வேகிறதுக்கு, அதனால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அடுத்தது குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நம்ம விட்டு எடுத்துடலாம். ரெண்டு விசிலுக்கு அப்புறம் சாப்பாடு பாருங்கள், எங்கேயுமே குலையாமல் நல்லா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வெஜ் பிரியாணி சாப்பிடணுன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குது. நம்ம நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க.